வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் ஒருக்காக தமிழ் நியூஸ் சிலபஸ் படி ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே உங்களுக்கு 80 கொஸ்டின் வந்து கவர் ஆகிடும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. 80 கொஸ்டின் 85 கொஸ்டின் கிட்ட வந்துடும். ஸோ ஒரு இடத்து ஒரு மொழி மட்டும் வந்து பார்க்க சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டினில் ஆல்ரெடி 15 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது வந்து 16வது கொஸ்டின். சரிங்களா. 40 அவுட் ஆஃப் 16th கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தொட்டு வேர்ச்சொல்லை தருக. தொடு. வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பயின்றாள். பயில். வருக என்பதன் வேர்ச்சொல் தருக. வா. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கம் என்று உரைப்பது டேஷ் விடையாகும். உருவது குறள் விடை. தாவரத்தின் பிஞ்சி வகைகளுள் இடம்பெறாத சொல் தேர்வு செய்க. வடு, மூசு, கவை எல்லாம் பிஞ்சி வகைகள். தாறு என்பது அதனுடைய குலை வகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கடி. காவல் விரைவாக. குரங்கு குரங்கு. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிக. இந்த ரா அப்படின்னாக்க வானரம். இந்த ரா அப்படின்னாக்க தொடை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. கூரை கூரை. ரிப்பீட்டட் கொஷின் ஸ்கூல் புக்கில் இதுதான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. வீட்டின் கூரை. இந்த கூரை வந்து பாருங்க கூரைப்புடவை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணையை தேர்வு செய்க. இ காமர்ஸ் மின்னணு வணிகம். டிமாண்ட் டிராஃப்டி டிடி அப்படிங்கிறக்க வரைவோலை என்பது கரெக்டானது. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். டிஜிட்டல்னா மின்னணு மையம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தருக. டெம்பெஸ்ட் பெருங்காற்று. ரிவிவாலிசம் என்ற சொல்லிற்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. மீட்டுருவாக்கம். பிழையான தொடரை கண்டறிக. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. லை வந்து பாருங்க இந்த லை வந்திருக்கணும். இதுதான் பிழையா கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நல்லா படிங்க. பிழை நீக்கி எழுதுக. பிழை நீக்கி எழுதுக. சர் ஆர்தர் கார்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான் தவளேஸ்வர அணையை கட்டியதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களே. சரிங்களா. அப்போ வந்து பாருங்க சார் ஆதார் கார்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியை, இங்க உத்தி கொடுத்துருப்பாங்க, இங்க உத்தியை கொண்டுதான் தவளேஸ்வரம் அணையை கட்டினார். சரியான ஒளிமரபை கண்டறிக. சிங்கம். முழங்கும் இல்லைன்னா கர்ஜிக்கும், ரெண்டுமே கரெக்ட். பொருந்தா சொல்லை கண்டறிதல். கவிஞர் அப்துல் ரஹ்மான். அவர் எழுதிய நூல்களில் வந்து எது பொருந்தலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பால் வீதி, ஆலம்பனை, நேயர் விருப்பம், சொந்த சிறைகள் இதெல்லாம் அவருடைய நூல்கள் தான். கரித்துண்டு கிடையாது. தென் திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாததை கண்டறிக. இது 9th புக்கில் வந்து உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ், மலையாளம், கன்னடம் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க தென் திராவிட மொழிகள். தெலுங்கு என்பது நடு திராவிட மொழிகள். பொருத்தமான சொல்லை கண்டறிக. ஊறுகாய், கருங்குவளை, ஆடுகொடி, வளர்தமிழ். ஊறுகின்ற காய், ஊறும் காய் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதோடைய முக்காலத்தையும் வந்து குறிப்பிடும். முக்காலத்தை குறிப்பிட்டு அது என்ன, நான் என்னன்னு சொல்ல மாட்டேன். நிறைய டைம் எடுத்தாச்சு, நீங்களே சொல்லுங்க என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 17 சொல்லி. ஆடுகின்ற கொடி, ஆட்டுக்கொடி, ஆடும் கொடி, வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் அப்படின்னு சொல்லி முக்காலத்தையும் குறிப்பிடும். அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கருங்குவளை, கருமை கூட்டல் குவளைன்னு சொல்லிட்டு பண்பு தொகை வந்து வரும்.
செய்யுளிசை அளபெடைக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. செய்யுளிசை அளபெடைக்கு பொருந்தாததை கண்டறிக. செய்யுளில் ஓசை குறையும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெடில் எழுத்து தொடர்ந்து உயிரெழுத்து ஒன்றி வருவதுதான். இங்க ஓ பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்து, அதுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா குறில் ஓ வந்திருக்கும். ஓகேவா? இங்க டூ பார்த்தீங்கன்னாக்கா நெடில் எழுத்து நெடில் டூ வந்திருக்கும். அது இனமொழியா பார்த்தீங்கன்னாக்கா குறில் ஊ வந்திருக்கும். படா படா பார்த்தீங்கன்னாக்கா நெடில் எழுத்து டா நெடில் எழுத்து பக்கம் ஆ வந்திருக்கு. இங்கேயும் ரூ வந்திருக்கு, வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இதுவும் வந்துருமா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. சரிங்களா? இது கிடையாது. இன்புறு ஊம் அப்படின்னு சொல்லி வரவே வராது. இது தவறானது. மற்றதெல்லாம் செய்யுளிசை அளபெடை. சரியான இணையை தேர்வு செய்க. அணுகு, விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. எதிர்ச்சொல். மிசை என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. மிசைனா மேலே, ஆப்போசிட் கீழே. ஈதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுதுக. ஈதல்னா கொடுத்தல், அதுக்கு ஆப்போசிட் ஏற்றல். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பொருள் கூட்டல் உடைமை. சேர்த்து எழுதுக. இன்பு கூட்டல் உருகு. இன்புருகு. பிரித்து எழுதுக. பெருங்கடல். பெருமை கூட்டல் கடல். அடுத்து பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் பார்க்கலாம். பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது. பழமொழியின் சிறப்பு டேஷ் தருவது. சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. அப்போ சுருங்க. நோயற்ற வாழ்வை தருவது. நோயற்ற வாழ்வை தருவது. இதெல்லாம் பேசிக்காவே தெரிஞ்சது தானே. சுத்தம். செகண்ட் லைன் பாருங்க. சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் ஆரோக்கியமே. உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன. உணவு, உடை, உறைவிடம். இப்பத்தியில் இடம்பெறும் பழமொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்பத்தியில் இடம்பெறும் பழமொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுத்தத்தை பத்தி பேசியிருக்காங்க. சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் குழம்பு ஊத்தும். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை நீக்குக. ஒருமைப்பன்மை பிழையான தொடரை நீக்குக. இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள். இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள். பிழையான தொடரை நீக்குக. தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார். சிறுமி தமது கையால் புத்தகம் வைத்திருந்தால் கன்று தமது தலையை ஆட்டியது. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. என் தந்தை என்னை கையோடு அழைத்துக் கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார். நுழைந்தார்கள், நுழைந்தேன், நுழைந்தோம். புரிசை. புரிசைனாக்கா மதில். புழை. புழை அப்படின்னு கேட்டாக்கா சாளரம். பனை அப்படின்னா முரசு. கையம்னா நீர்நிலை. 3142. சொல்லும் பொருளும் தவறான இணையை கண்டறிக. மேதினா எருமை, மானா வண்டு, வாவினா பொய்கை, மதுனா தேன். அப்போ மீதினா எருமைன்னு கொடுத்துருக்கணும். சொல்லும் பொருளும் பொறுத்துக. அளந்தவர். அளந்தவர்னாக்கா வறியவர். தோன்றல். நோன்றல் அப்படின்னு கேட்டாக்கா பொறுத்தல். கிளைனா உறவினர். போற்றார் பகைவர். ஸோ 2413. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. பிழை திருத்துக.
ஒரு ஓர். ஒரு புத்தகத்தை தொடுகின்ற போது நீர் ஓர் அனுபவத்தை தொடுவாய். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓரும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரும் வரணும். சரியான தொடரை தேர்ந்தெடு. கவிதையை எழுதினார். இது எவ்வகை தொடர்? கவிதையை எழுதினார். இது எவ்வகை தொடர்? கவிதையை ஐ வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஐ வந்து முடிஞ்சாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற்றுமை உறவுகள். ஐயாளுக்கும் இன்னதுக்கான்னு வருது இல்லையா? வேற்றுமை தொகா தொகாநிலை தொடர். சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக. விடியற்காலையில் கோழி கொக்கரைத்தது. சேவல் கூவியதுன்னு வந்திருக்கணும். கொடியில் உள்ள மலரை கொய்து வா என்பது கரெக்டு. நேற்று சுழல் காற்று வீசியதுன்னு வந்திருக்கணும். என் வீட்டில் புதிதாக கூரை வேய்ந்தனர் வந்திருக்கணும். பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகை தொடர்? கட்டளை தொடர். பின்வரும் சொல்லின் சரியான கூட்டுப்பெயரை தேர்வு செய்க. எறும்பு, எறும்புச்சாறை. சொற்களின் கூட்டுப்பெயர்களில் தவறான இணையை தேர்வு செய்க. ஆட்டு மந்தைன்னு வந்திருக்கணும். ஆட்டு கூட்டம் சொல்லி வச்சிருக்காங்க. மக்கள் கூட்டம், ஆநிறை, தென்னந்தோப்பெல்லாம் கரெக்டு. ஆட்டு மந்தை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? வேருக்கு நீர். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அமைந்திருப்பது எது? சிறப்பு பெயர் வந்து பண்ணிக்க சாறை, பொது பெயர் வந்து பண்ண பாம்பு. காலம் கறந்த பெயரெச்சம் எது? காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சம். கலை சொல்லறிதல் வைல்ட்விண்ட். வைல்ட்விண்ட்னாக்கா சுழல் காற்று. கொடுக்கப்பட்ட கலை சொல்லின் பொருளை அறிந்து தெரிவு செய்க. மரைன் கிரீச்சர். மரைன் கிரீச்சர் அப்படின்னாக்கா கடல்வாழ் உயிரினம். கூற்று காரணம் சரியா தவறா? இந்த கொஷின் நம்ம ரிப்பீட்டடாக நிறைய டைம் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 15 கொஷின்லேயே ஒரு 4-5 கொஷின் இதை வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? 4-5 கொஷினில் வந்து பார்த்துருப்போம். நமக்கு 10th புக்கில் இருக்கிறது இதுதான். அதே போல் பார்த்தாக்கா பாரதியார் அந்த பாட்டு ஒன்று வரும். கத்தும் குயிலேசன் வந்து ஒன்று வரும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் படிங்க. ரெண்டுமே வந்து சரி. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று சாய் தேய் சாரி தாய் செய். தாய் செய் வந்து எனக்கு ஓமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. தாயும் செய்யும் அப்படின்னு சொல்லி வந்துருக்கோம். ஸோ ஓமை தொகை தான். சாரி உம்மை தொகை வரும். சாரி உம்மை தொகை வரும். தாயும் செய்யும் சொல்லி வருது இல்லையா? அது வந்து ஓமை தொகை கிடையாது. உம்மை தொகை வந்து வரும். காரணம் ஓம உருபு மறைந்து வந்துள்ளதான். ஓம உருபு வந்து பண்ணிக்க மறைந்து உள்ளதுன்னு சொல்லி என்பது வந்து பண்ணிக்க மறைந்து வந்திருக்கும். ஸோ கூற்றுக்கான இரண்டுமே வந்து தவறு. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று இந்த கொஷினை நம்ம பார்த்துருப்போம். இந்த கொஷினை வந்து நிறைய பார்த்துருப்போம். மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். காரணம் தமிழ் மக்களின் துணையுடன் போராடிய நேதாஜியை கொண்டு சர்ச்சில் கோபம் கொண்டார். கூற்று காரணம் இரண்டும் சரி. முன்ன கொஷின்லேயே பார்த்துருப்போம் நம்ம. இருபொருள் தருக. இதழ், கண்ணிமை மற்றும் உதடு. பூவின் இதழ் கூட சொல்லலாம். விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு உடம்பு சரியில்லை என்று கூறுவது. உற்றது உரைத்தல் விடை. அவசர குடுக்கை என்ற ஓமையின் பொருள் எழுதுக. யோசிச்சு பார்க்காம காலை வச்சிடுறது. எண்ணி செயல்படாமை. இரு பொருள் தரும் இணையை தேர்வு செய்க. 6. இதுவும் நிறைய கொஸ்டின் பார்த்துட்டோம். நதி எண் அப்படின்னு. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு
எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது. நான் ஒரு கொஸ்டின் கேட்டா எங்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்குறீங்க இல்லையா? வினா எதிர் வினாவுதல் விடை. சரியான விடையை தேர்வு செய்க. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டதற்கு, அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அங்கே இங்கன்னு சொல்லி சுட்டி காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து பாருங்க சுட்டு விடை. எவ்வகை வினா என்பதை எழுதுக. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவிய சொற்கள். வினவிய சொல்லுதல் வந்து பாருங்க கடைக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏவல் வினா. அலுவல் சார்ந்த கலை சொற்களின் தமிழாக்கம் அறிக. ரெக்கார்ட். ரெக்கார்ட் அப்படின்னு கேட்டாக்க ஆவணம். ஆனரரி டாக்டரேட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் தருக. ஆனரரி டாக்டரேட் என்பதற்கு தமிழ் சொல் தருக. மதிப்புறு முனைவர். ஆடிட்டர் என்பதன் இணையான கலைச்சொல் தருக. ஆடிட்டர். பட்டய கணக்கர். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். காக்கை உட்கார பணமரம் எழுந்ததாம். ஒரு தற்செயல் நிகழ்வு. கலை சொற்கள் அறிக. மிசைல் ஏவுகணை. பசுமரத்து அணி போல என்ற ஓமைக்கு பொருத்தமான பொருள் தேர்வு செய்க. எளிதில் மனதில் பதிதல். பந்து உருண்டது. 9th புக்கில் எடுத்து பாருங்க, அப்படியே இந்த பாக்ஸ் எழுதுறது எல்லாம் மனப்பாடம் பண்றீங்க. பந்து உருண்டது தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பணம் திருடப்பட்டது. செய்யப்பாட்டு வினை. இதுவும் முன்ன கொஸ்டின்ல நிறைய பார்த்துருப்போம். தொடர் வகை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. உன் திருக்குறள் நூலை தருக. விளைவு தொடர். திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சிறந்த நூலாகும். டேஷ். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது? திருக்குறள். இங்க வந்து எந்தெந்த மொழிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, மொழிகள்லாம் கொடுக்கல இல்லையாங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? வெற்றிடம். இரு வினைகளின் பொருளறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க. பொருந்து பொறுத்து. மின் விசிறி பொருத்தி சரியாக பொருந்தியுள்ளதா என்று கவனி. பொருத்தமான இணைகளை தேர்வு செய்க. பிணைந்து பிணைத்து. பாம்புகள் பிணைந்தன. கயிறுகள் பிணைந்தன. கரெக்டு தான். தாம்புகள் பிணைத்தன. தாம்புகள் கல் வந்திருக்கு, பிணைத்தன. கரெக்டு தான். பிணைந்தன. பாம்புகள் பிணைந்தன. தாம்புகள் பிணைத்தன. ஸோ 1-4 வந்து கரெக்டு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுதல். இன்னார்டரில் இருக்கிறத கரெக்டாக உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். விளையும் உப்பு அலம் களத்திற்கு என்று பெயர். உப்பு விளையும் களத்திற்கு அலம் என்று பெயர். சரியா? அலம் என்று பெயர். அடுத்து அகர வரிசைப்படுத்துக. உயிரெழுத்து ஃபர்ஸ்ட் இருக்கான்னு சொல்லி பார்த்தா உயிரெழுத்து தான் இருக்கு. ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆ இருக்கு. அப்போ அழகுணர்ச்சி ஆரம் நீ இரண்டல்ல ஈசன் உரைநடை ஊழி எழுத்து ஏழ்கடல் ஐயம் ஒளிவடுவும் ஓலைச்சுவடி அவகாரம். கீழ்கண்ட சொற்களை அகர வரிசைப்படி அமைத்து எழுதுக. வைதல், வாழ்த்துதல், வேண்டுதல், வினாவுதல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்த்தல் தான் வரும். வாழ்த்தல், வினாவுதல், வேண்டுதல், வைதல். அகர வரிசைப்படுத்துக. காக்கு அப்புறம் தான் மா வரும். அப்போ கா வரிசையில் கோமீதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. சரி எனும் வேற்றின் வினையெச்சம் தருக.
வினை எச்சம் சரிந்து கூட்டல் உ. வேர்ச்சொல்லின் வழி வினை எச்சம் கண்டறிக. பாடி முடியுது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த ஏற்றெழுத்தில் சேர்க்க. திருவெக்கா. பொய்கை ஆழ்வார் திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தார். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பிப்ரவரி 2 உலக ஈர நில நாள். பொருத்தமான இணைப்புச்சொல் அமைந்த தொடரை தேர்வு செய்க. தமிழ் மொழியின் மிக பழமையான மொழி. தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். எனவே என்பது கரெக்டு தான். ஆனால் அது போல ஏனெல்லாம் வராது. சரியான இணைச்சொல்லை தேர்வு செய்க. இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர். டேஷ் ஓவியர் மன்னா பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று என்றான். அதற்கு ஓவியர் மன்னா பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று என்றான். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நோய்கள் பெருக காரணம் என்ன? சரியான வினாச்சொற்களை தேர்வு செய்க. இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும்? யார் பாதுகாக்க வேண்டும்? எதுக்காக பாதுகாக்க வேண்டும்? எப்படி பாதுகாக்க வேண்டும் சொல்லிட்டு கேட்கலாம். யாது அப்படின்னு சொல்லிட்டு வராது. ஸோ 1 2 3. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பொருத்தமான காலம் அமைதல். இந்த அமைதியில் கலந்துவிட தயாராகுகிறேன். நிகழ்காலம். காலத்திற்கேற்ப வினைமுற்றை தேர்வு செய்க. என் மாமா நாளை வருவார். எதிர்காலத்தை குறிக்கும் தொடரை தேர்ந்தெடுக்க. தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும். எதிர்காலத்துல கிடைக்கிறது நிகழ்காலம். இதுவும் இது இறந்த காலம், இது நிகழ்காலம். கிடைத்து விடுகிறது, அதுவும் நிகழ்காலம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மணி, மேகலை. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். வாழை, பழம், குருவி கூடு, தயிர் சோறு, விளையாட்டு திடல். ரிவர்ஸ்ல இருக்கு. 4 3 2 1. வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுட்டு வாங்க. வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில வச்சுட்டு வாங்க. இத்தொடருக்கு இணையான தமிழ் வழக்கை தேர்வு செய்க. வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வைத்து விட்டு வாருங்கள். பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. வழக்கு அல்லாத தொடர். அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான். எழுத்து வழக்காக மாற்றுக. ரொம்ப தொலைவற்றிலிருந்து வருகிறேன். நீண்ட தொலைவிலிருந்து வருகிறேன். நிறுத்தற்குறிய அறிக. இது சரியானது. அந்தோ இயற்கை அழிகிறது. முன்ன கொஸ்டின்லயும் பார்த்திருப்போம். இது கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை தேர்வு செய்க. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓயமாக தீட்டுக என்றன. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. ஊர் பெயர்களின் மறுவை காண்க. கும்பகோணம், குடந்தை. பொருந்தாதினையை தேர்வு செய்க. மன்னார்குடி மண்ணை, உதகமண்டலம் உதகை, புதுக்கோட்டை புதுவை, புதுகை வரும். புதுவை அப்படின்னு கேட்டாக்க பாண்டிச்சேரி, திருச்சிராப்பள்ளி திருச்சி. ஸோ பொருந்தாது புதுக்கோட்டை.
பிறமொழி கலப்பற்ற தொடரை தேர்வு செய்க. விரட்டியடித்து விழிக்க வைத்தது. வையம் வியக்க வைத்தது. சைலர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொற்கள். சைலர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொற்கள். மாலுமி. பிறமொழி சொற்களற்ற தொடரை தேர்வு செய்க. கணினி துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஓகேவா, அவ்வளோதான் 100 கொஸ்டின் முடிஞ்சது. 16 கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து இருக்கிறது பாருங்க, இன்னும் 24 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா, எல்லாம் பார்த்து முடிச்சிடலாம். ஸ்கூல் புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜிகேக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.